வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஇஓ எக்ஸாம் சைக்காலஜிலேருந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 2 காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்லேருந்து அட்டென்ஷன் டாப்பிக்கில் டெஸ்ட்டு பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 6. ஃபர்ஸ்ட் ஒன் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் அட்டென்ஷன்? அட்டென்ஷன்னா கவனம் செலுத்துதல். இப்போ அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்னா வெளிப்புற காரணிகள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை அட்டென்டிவாக பார்க்குறதுக்கு வெளிப்புற காரணிகள் அதில் ஒன்று இங்கே ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டேஷன். இது ரைட்டு தான். இது அப்ஜெக்டிவ் ஃபேக்டர் தான். ஏன்னா ஒரு விஷயத்த திருப்பி சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அட்டென்ஷன் கொடுப்போம். அப்போது ரிப்பீட்டேஷன்றது அப்ஜெக்டிவ் ஃபேக்டர் தான். அடுத்தது மூமெண்ட். ரெஸ்ட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை விட மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகும்னா கவனம் அதிகமாகும். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, நம்ம ஒரு ஸ்டோரியை புக்கில் படிக்கிறதுக்கும் அதே ஸ்டோரியை அனிமேட்டடாக இந்த வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கு எப்போவுமே என்ன ஒரு தன்மை இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுதுனால அட்டென்ஷன் அது மேலே தானாக போகும். அப்போது மூமெண்ட்டும் என்னது, அப்ஜெக்டிவ் ஃபேக்டர் தான். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ். நம்ம கிளாஸ்லேயே ஒரே மாதிரியான வாய்ஸில் இல்லை ஒரே மாதிரியான மெத்தடில் டீச்சிங் எடுக்கிறத விட அப்பப்போ சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னா அந்த கிளாஸ் நல்லாவே அட்டென்டிவாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும்போது பசங்க என்ன ஆகிடுவாங்கன்னா ஒரு டைமில் ரொம்ப போர் அடிச்சிடும். இதே நம்ம கொஞ்சம் அங்கங்கே சேஞ்சஸ் கொண்டு வரும்போது, அப்பப்போ சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அந்த பசங்களுக்கு போர் அடிக்காமல் ஓரளவுக்கு அட்டென்ஷன் எல்லாம் கொடுக்க முடியும். அப்போ சேஞ்சஸும் அப்ஜெக்டிவ் ஃபேக்டர் தான். ஆனால் இங்கே ஹேபிட்னு இருக்கு இல்லையா, ஹேபிட்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வழக்கமாக நம்ம ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதையே இன்னொருத்தங்க செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அது அட்டென்ஷனாக நம்ம பார்ப்போம். இது என்னது, இந்த ஹேபிட்னு இருக்கு இல்லையா, அப்போ அது அப்ஜெக்டிவ் கிடையாது, சப்ஜெக்டிவ். ஸோ நம்மளுடைய ரொட்டீன் நம்ம அதுக்கு பழக்கப்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ நாம் அதுக்கு பழக்கத்தில் இருக்கிறதுனால அது அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணு முன்னாடி வரும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுது, ஈஸியாக அட்டென்ஷன் வந்துடுது. அப்போ ஹேபிட்ன்றது அப்ஜெக்டிவ் ஃபேக்டர் கிடையாது, அது சப்ஜெக்டிவ் ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஒன், ஹூ டிஃபைன்ஸ் அட்டெண்டிங் அஸ் ஸ்ட்ரைவிங் டு காக்னைஸ்? அட்டெண்டிங் எதுக்காக பண்ணுறோம், எதுக்காக நம்ம கவனம் செலுத்துகிறோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது மேலே நம்ம அட்டென்ஷன் வைக்கிறோம். இது யார் சொன்னது, மெக்டோகல். தேர்ட் ஒன் பார்க்கலாம். டேஷ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் a number of objects and in which will can process a focus on at one time. ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளால் கவனம் செலுத்த முடியுது. அது என்னன்னு பார்த்தா ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஒரு 1 minute இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியுது, இவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக நம்மளால் கவனிக்க முடியுது. அது என்னது, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். நெக்ஸ்ட் ஒன், த பஸ் டிரைவர் அட்டெண்டிங் டு டிராஃபிக் சிக்னல்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ரெஃபர்ஸ் டு விச் டைப் ஆஃப் அட்டென்ஷன்? பஸ் டிரைவர், ஸோ பஸ் டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டிராஃபிக் சிக்னலை பார்த்தோன்னே அவர் ரியாக்ஷன் பண்ணுறாரு. இது எந்த டைப் ஆஃப் அட்டென்ஷன் கேட்குறாங்க. இது ஹேபிச்சுவல் அட்டென்ஷன். ஏன்னா அவர் ரெகுலராக அதில் ப்ராக்டிஸில் இருக்கார், ரெகுலராக ரொட்டீனாக அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படின்னு சொல்லும்போது அந்த பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர்ஸை விட டிரைவருக்கு ஈஸியாக அந்த டிராஃபிக் சிக்னல் மேலே அட்டென்ஷன் போகுது, ஏன்னா ரொட்டீன் ஒர்க்கில் இருக்கார். அப்போ இது எந்த டைப் ஆஃப் அட்டென்ஷன்னா ஹேபிச்சுவல் அட்டென்ஷன். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். The type of attention or activities carried out without much interest. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் யாரோ சொன்னதுக்காக த்ரூ அவுட் ஒரு எஃபர்ட்டை போட்டு அட்டென்ஷன் பண்ணுறாங்க. இது எந்த டைப் ஆஃப் அட்டென்ஷன்? இது எக்ஸ்பிளிசிட் வொல்யூஷனல் அட்டென்ஷன். தனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் மற்றவங்க சொன்னதுனால என்ன பண்ணுறது, அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து பார்க்குறது. அது என்ன டைப் ஆஃப் அட்டென்ஷன்? எக்ஸ்பிளிசிட் வொல்யூஷனல் அட்டென்ஷன். அடுத்தது, விச் டைப் ஆஃப் அட்டென்ஷன் அலோவ்ஸ் அஸ் டு டியூன் அவுட் அண்ட் unimportant details and focus on what really matters at a
certain time. இது எந்த டைப் ஆஃப் அட்டென்ஷன் கேட்குறாங்க. அதாவது ஒரு ஈவெண்ட் மேலே தேவையில்லாத அன்இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மட்டுமே வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது. இது எந்த டைப் ஆஃப் அட்டென்ஷன்? செலக்டிவ் அட்டென்ஷன். இது என்னது? செலக்டிவ் அட்டென்ஷன். ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டில் இப்போ நம்ம கல்யாணத்துலேயே பார்க்குறோம். ஸோ ஒரு மண்டபத்தில் ஹாலில் உட்காந்துட்ருக்கோம். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே நிறைய சத்தம் கேட்கும். நிறைய சத்தம், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சத்தம் கேட்குது. அப்படி கேட்கும் போது நம்ம அட்டென்ஷன்லாம் எங்கே இருக்கும்? மாப்பிள்ளை பொண்ணு மேலே தான் இருக்கும். அப்போ இது என்ன அட்டென்ஷன்? செலக்டிவ் அட்டென்ஷன். செலக்ட் பண்ணுறோம். இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட நம்மளுடைய அட்டென்ஷன் யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம செலக்ட் பண்ணி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுக்குறோம். அப்போ இது என்ன டைப் ஆஃப் அட்டென்ஷன்? செலக்டிவ் அட்டென்ஷன். மற்றது எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு தேவையில்லாததான் அன்இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கு இல்லையா, தேவையில்லாததெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் ஒமிட் பண்ணிட்டு டைரெக்டாக நம்மளுக்கு என்ன தேவை? அங்கே போயிருக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். ஸோ அப்போ நம்ம யாரை பார்க்குறோம்? அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் தான் பார்க்குறோம். அப்போ இது என்னது? செலக்டிவ் அட்டென்ஷன். Next one. Who was the first to conduct an experimental study on the span of attention? Sir William Hamilton தான் ரைட் ஆன்சர். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி கொண்டு வந்தது. அடுத்தது, வாட் இஸ் த apparatus designed to expose objects for a brief time called? ஸோ இது வந்து ஸ்டேட்டிஸ்கோப். அடுத்தது, which type of attention is spontaneous, free, natural and passive? அதாவது இந்த டைப் ஆஃப் அட்டென்ஷன் பார்த்தோன்னா ஸ்பான்டேனியஸாக இருக்கும், சடனாக, எந்த ஒரு எஃபர்ட்லாம் போட தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாக சடனாக ஒன்று நம்மளை என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நம்மளை அட்ராக்ட் பண்ணோன்னே நம்மளை என்ன பண்ணுறோம்? நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம். இது எப்படி இருக்கும்? நேச்சுரலாக நடக்குது. நம்ம உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியலாலாம் கிடையாது. நம்ம உள்ளே ஒரு எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க்கை போட்டு இல்லை மற்றவங்க சொன்னதுனால அப்படின்னு கிடையாது. இது என்னது? நேச்சுரலாக நடக்குது. பேசிவ், ஆக்டிவ் எல்லாம் கிடையாது, பேசிவாக இருக்கும். இதுக்கு வந்து எஃபர்ட்லாம் நம்ம போடவே தேவையில்லை. இது என்னதுன்னா இன்வாலண்டரி அட்டென்ஷன். அடுத்தது, who said that interest is latent attention, attention is interest in action? இது யார் சொன்னதுன்னா மெக்டோவல் தான் சொல்லியிருக்காரு.